இந்த ஊரை சுற்றி 60 கிலோமீட்டருக்கு மலை கிடையாது. அதனால் வெளியிலேருந்து எல்லா கல்லையும் கப்பலில் ஏற்றி, கப்பல்லேருந்து யானை மேலே ஏற்றி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து 15 கிலோமீட்டருக்கு மணல் அடித்து இந்த ஒரு கல்லாக பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வரைக்கும் கட்டுறாங்க. ஆமாம், சோழர்களோட வெற்றியை குறிக்கக்கூடியது அந்த ஆலயம். சோழர்கள் காலம் முழுக்க வெற்றிக்கான அடையாளம். தஞ்சாவூரை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சவர் ராஜராஜ சோழன் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி செய்கிறார். சோழ வம்சத்திலே அதிக படை கொண்ட ஒரு மன்னன் அப்படின்னு இந்த மன்னன். அப்படிங்கிறனால அவங்க கொண்டு வர வளங்கள் எல்லாமே கோயிலில் தான் வச்சாங்க. அப்படிங்கிறனால கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கக்கூடிய கோயில் வந்து முன்னாடி இருந்ததில்ல. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் பேக் சைடு 5 கிலோமீட்டர், ஃப்ரண்ட் சைடு 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக கோயில் தான். அப்படி ஃபுல்லாக சாமி தெய்வங்கள் நிறையா வச்சு இங்கே வழிபட்டுருக்காங்க. அங்கே வந்து சந்திரகாந்தம் அப்படின்னு ஒரு கல் இருக்குது. சாமிக்கு கீழே பிரதிஷ்டை செஞ்சுருக்க சந்திரகாந்தங்கள். வெளியில் வெப்பமாக இருக்கும்போது உள்ள குளிர்ச்சியாக இருக்கும், வெளியில் குளிர்ச்சியாக இருக்கும்போது உள்ள வெப்பமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய கல். சாமிக்கு வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது அப்படிங்கிறனால எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நந்தி வந்து சுதை நந்தி. நந்தி மேலே சூரிய வெளிச்சம் பட்டவங்க சாமியோட ரிஃப்ளெக்ஷன். சூரிய வெளிச்சம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினா இல்லையா, அந்த சூரிய வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வரணுங்கிறது